எப்பொழுது நாங்கள் எப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்று முதல் இன்று வரை திரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். இதே பாட்டு தான். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, இப்பொழுது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஆகவே எங்களுடைய கூட்டணி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் கூட்டணி அமைத்தவுடன் மத்தியிலே உள்துறை அமைச்சர் தெளிவா பேட்டி கொடுத்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக தாங்கும். அண்ணா திமுக இந்த கூட்டணிக்கு தலைமை. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். தெளிவுபடுத்தி விட்டோம். ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சி தான் தமிழகத்திலே மலரும். ஆனா ஸ்டாலின் அது மறந்துட்டு பாரதிய ஜனதா பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். இன்னும் தமிழ்நாட்டுக்கே வரல. ஏன்னா அண்ணா திமுக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அண்ணா திமுக அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்குது. அண்ணா திமுக 10 ஆண்டுகால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. இன்னும் குறைய கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் பாரதிய ஜனதா வச்சு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கார். இது நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல். அந்த தேர்தல் மையமாக வைத்துத்தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார். இன்னைக்கு கூட அவருடைய தொண்டனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு யாரு நாங்களா கொண்டாந்தோம். 2010 டிசம்பர் 21 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. உங்களுடைய திமுக அமைச்சர் எங்கள் பகுதி நாமக்கல் சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் இருக்கும்போது தான் நீட் தேர்வை கொண்டாந்தீங்க. கொண்டு வந்ததும் அவர்கள், எதிர்ப்பதும் அவர்கள். இப்படிப்பட்ட நாடகம் ஆடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு செயல்பட முடியும். இப்பொழுது என்ன சொல்றார் ஸ்டாலின்? தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு, இப்பொழுது பேச்சு. இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் ஸ்டாலின். தேர்தல் நேரத்தில் திமுக வெற்றி பெற்று வந்தா நீட் தேர்வு கையெழுத்து, நீட் தேர்வை ரத்து செய்வதால் முதல் கையெழுத்து. யாரு? திமுக தலைவர் சொன்னது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பது சொன்னார். ஒரு படத்துல தங்கமலை ரகசியமா, ராஜா காது கழுத காதுமாங்க. ராஜா காது, ராஜா காது கழுத காதுமாங்க. ஒரு ரகசியத்தை மறைக்க மறைக்க அது காது ஏதோ அந்த படத்தில் முழுசா தெரியல. அவர் போய் குழி வெட்டி அதில் போய் ரகசியம் சொல்லுவார். அது மரம் வளர்ந்து அந்த மரத்தில் உபகரணங்கள் செஞ்சு மேலே செஞ்சு கொண்டு வந்து வாசிக்கும் போது அதை தட்டுனா ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுங்க. அதை போட்டு உடைப்பார். அதை தூள் தூளாக போகும்போது அது ஒவ்வொன்றும் குதிக்கும். ராஜா காது கழுத காது, ராஜா காது. அப்படி ஏதாவது காதுக்கு இது வளர்ந்துட போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ரகசியத்தை சொல்லிருங்க. இல்லைன்னா உங்க காது அந்த தங்கமலை ரகசிய திரைப்படத்தில் வந்து நினைக்கிறேன் அது மாதிரி காதுக்கு இது வளர்ந்துற போது வீணா போயிருவீங்க. நல்லதுக்கு சொல்றேன். ரகசியத்தை இப்போதாவது சொல்லுங்க, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த படம் தானே தங்கமலை ரகசியம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.